விடாமுயற்சி அப்டேட் அப்படின்னு தலையோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடாத இடம் வரைக்கும் போய் பயங்கரமா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு கட்சியில இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க மக்கள் மத்தியில இருந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ சொல்லுங்க, அதெல்லாம் வாங்கி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு பக்கம் தலை ஃபேன்ஸ் இருந்துகிட்டு விடாமுயற்சியோட அப்டேட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குரல் எழுப்பியிருக்காங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு மனுஷனோட படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பயங்கரமா கிரியேட் ஆயிருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம தல அஜித்குமார் வந்து பைக் எடுத்துட்டு டூரிங் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த படத்தோட நிலைமை என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ரிலீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடாமுயற்சி அப்டேட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து பயங்கரமா தொடர்ந்து ஒரு 1.5-2 வருஷமா பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா நேத்துக்கு வந்து லைகா ப்ரொடக்ஷன் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ அப்படின்றத லான்ச் பண்ணியிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தல அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு ஹம்மர் கார்ல ரொம்ப வேகமா பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து கண்ட்ரோலை இழந்து கவிழ்ந்து விழுற மாதிரி ஒரு வீடியோ வந்து நேத்துக்கு லைகா வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டண்ட்லயுமே வந்து எந்த ஒரு டூப்பும் போடாம தல அஜித்குமார் வந்து அவரே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ஸ்டண்ட் வீடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கூட பிக் பாஸ் ஆரி அவருமே வந்து பக்கத்துல இருந்திருந்தாரு. ஸோ அந்த ஸ்டண்ட்டை பார்க்கும்போது வந்து ஒரு பக்கம் பயங்கரமா தல ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷன் வந்து இந்த வயசுலயுமே வந்து எந்த ஒரு டூப்பும் போடாம பயங்கரமா அவரே ஸ்டண்ட் ஓனா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹாலிவுட்டுக்கு வந்து ஜாக்கி சான், டாம் க்ரூஸ் அப்படின்னா கோலிவுட்டுக்கு தல அஜித்குமார் தான். You okay? I'm okay. ஒரு பக்கம் தலையோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. தலையோட தன்னம்பிக்கையும் துணிவையும் பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் பல விமர்சனங்களை வந்து பயங்கரமா முன் வச்சுட்டு இருந்தாங்க. தலைக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்வியஸ்லி அவர் வந்து ஸ்டார்டிங்ல இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அவர் தான் பர்சனலாக ஓனாகவே அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. அது என்ன இருந்தாலும் ஆரம்பிச்சு அந்த கார் ட்ரிஃப்ட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், இல்லை மங்காத்தால வந்து பைக்கில் வீலிங் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து விவேகம், வலிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்கள்லையுமே அவர் தான் ஸ்டண்ட் சீக்வன்ஸில் வந்து எந்த ஒரு டூப்பும் போடாமல் சொந்தமாக அவரே வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த படத்தில் இப்போ விடாமுயற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹம்மர் கார் வந்து வேகமாக போயிட்டு இருக்குது, கண்ட்ரோலில் இருந்து அது கவிழ்ந்து விழுது. அந்த ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து எந்த ஒரு டூப்பும் போடாமல் தலை வந்து பண்ணியிருக்கிறாரு. கூட வந்து பிக் பாஸ் ஃபேமஸான ஆரி அவருமே பக்கத்தில் இருக்கிறாரு. ஸோ தலைக்கு வந்து இது தேவையா? அவர் ரிஸ்க் எடுக்கிறாரு, ஓகே, பட் கூட இருக்கிறவங்களை பற்றி கொஞ்சம் கூட அவர் வந்து யோசிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் அப்படின்றது பயங்கரமாக கிளம்பி இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, லைகா ப்ரொடக்ஷன் நேற்றுக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா விடாமுயற்சி ஸ்டண்ட் அப்படின்றது. ஸோ அது வந்து பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டண்ட் கிடையாது. ஆக்சுவலி அந்த ஸ்டண்ட்டை பிளான் பண்ணது வேற ஒரு விதமா. அந்த ஹம்மர் கார் வந்து வேகமா வந்து ட்ரிஃப்ட் பண்ணி அந்த ரோட்ல அப்படி நின்றுக்கணும். பட் அந்த ஸ்டண்ட் ஒரு ஃபெயில் ஆகி அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால தான் அந்த கார் வந்து கண்ட்ரோலில் இருந்து கவுந்துடுச்சு. ஸோ அஜித்குமார் அவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா
அந்த கார் எதுக்கு அந்த ரோட்டில் அவ்வளோ வேகமாக போய் சும்மா கவிழ்ந்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. அது ஒரு சேசிங் சீன் கூட கிடையாது. பின்னாடி எந்த ஒரு காரும் அந்த மாதிரி தெரியல. பட் எதுக்காக அந்த கார் வந்து அவ்வளோ வேகமாக போயிட்டு சும்மா வந்து கவிழ்ந்து விழணும்? ஸோ அந்த சீன் வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வேகமாக வந்து ட்ரிஃப்ட் அடிச்சு நிற்கணும் ஒரு ஸ்பாட்டில். அதுதான் அந்த ஸ்டண்ட்டோட ஒரு டைரக்ஷனாக இருந்துச்சு. பட் அங்கே ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்ததுனால, ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஸ்டண்ட் மாதிரி நாங்கள் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் சப்போஸ் இது ஆக்சிடென்ட்டாக இருந்தாலுமே இன்னைக்கு அவங்க எல்லாருமே வந்து சேஃபாக இருக்காங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது அந்த ஸ்டண்ட்டை தன்னம்பிக்கையோட துணிவோட பண்ண அந்த 2 பேரோட மனதைரியமும் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அந்த கார்ல இருந்த 2 பேருமே வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தாங்க. இது படம் தானே, இந்த படத்துக்கு நம்ம எதுக்கு சீட் பெல்ட் போடணும்? இது வந்து நம்ம ஒரு ஹைவே ரோட்லேயே ஓட்டிகிட்டு இருக்கோம், இல்லை சிட்டிக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கோம், இது படம் தானே, சீட் பெல்ட் போட்டால் நம்ம முகம் வந்து நல்லா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட் பெல்ட் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக எதுக்கு சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த ஒரு ஆக்சிடென்ட்டே வந்து ஒரு விபரீதமாக முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு ஸ்டண்ட் ஒரு ஆக்சிடென்ட்டாக முடிஞ்சிருந்தாலுமே வந்து அது ஒரு படத்தில் ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருந்தாலுமே இன்னைக்கு அவங்க எல்லாருமே வந்து சேஃபாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காரில் இருந்த 2 பேருமே வந்து சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால மட்டும்தான். ஒரு சீட் பெல்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அப்படின்றது வந்து கார் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அந்த சீட் பெல்ட் டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி அப்படின்றது வந்து பயங்கரமான ஒரு டெக்னாலஜி, ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஒரு கார் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டை வந்து முன்னெடுத்துட்டு வச்சிட்டாலுமே அந்த கார் கவிழ்ந்தும் போது நம்மளும் கூட சேர்ந்து கவிழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டோட நம்மளை வந்து அதை இறுக்கி பிடிச்சிச்சோம். அதுதான் வந்து சீட் பெல்ட்டோட டெக்னாலஜி. அண்ட் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஸ்டீரிங்லேருந்து அந்த ஏர்பேக் வெளியே வரும்போது நம்ம போய் அதை தடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், நம்ம முன்னாடி போய் அதை இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த சீட் பெல்ட் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, அந்த கண்டுபிடிச்சாங்களா அந்த டெக்னாலஜியை, ஸோ அதுக்கு வந்து காப்பிரைட் பேட்டன்ட் எதுவுமே வாங்காமல் அதை எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்தாங்கல்ல. ஸோ அந்த ஒரு மனசு அப்படின்றது யாருக்குமே வராது. இன்றைக்கி வந்து ஒரு டெக்னாலஜி இதை வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன், இது என் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு காசு கொடுக்காம இந்த ஒரு டெக்னாலஜி யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன் வாங்கி வச்சுருவாங்க, காப்பிரைட் பேட்டன் வந்து வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சீட் பெல்ட் டெக்னாலஜிக்கு இதை கண்டுபிடிச்சவங்க வந்து காப்பிரைட் பேட்டன் அப்படின்றது வந்து அவங்க போட்டு வச்சதே இல்லை. நான் இது வந்து காசுக்காக பண்ணுறது கிடையாது, உலக அளவில் பயணம் பண்ணுற எல்லா மக்களுக்குமே வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு டெக்னாலஜி வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சவங்க வந்து இதுக்கு எந்த ஒரு காப்பிரைட் பேட்டன்ட்டும் வைக்காமல் ஃப்ரீயாக எல்லா கார்ஸுமே வந்து அலோவ் பண்ணாங்க, நீங்கள் இந்த டெக்னாலஜி யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லா கார் கம்பெனிஸும் எல்லா கார் மேனுஃபேக்சரர்ஸுமே வந்து அவங்களோட கார்ஸில் இந்த ஒரு சீட் பெல்ட் டெக்னாலஜி அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த சீட் பெல்ட் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப பயங்கரமான ஒரு டெக்னாலஜி தான். ஸோ இன்னைக்கு விடாமுயற்சி படத்தில் அந்த ஒரு ஸ்டண்ட் அப்படின்றது வந்து ஃபெயிலான ஒரு ஸ்டண்ட்டாக இருந்தாலுமே, ஆக்சிடென்ட்டான ஒரு ஸ்டண்ட்டாக இருந்தாலுமே, இன்னைக்கு அந்த ஸ்டண்ட்டை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த 2 பேருமே வந்து இன்னும் சேஃபாக இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்றது அவங்க தன்னம்பிக்கையும் துணிவையும் தாண்டி அந்த சீட் பெல்ட் சேஃப்டி அப்படின்றதும் நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதுக்காக தான் இந்த சீட் பெல்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்ல வேண்டியதாக போச்சு. அதை தாண்டி வந்து தல அஜித்குமார் வந்து அவரோட ஸ்டண்ட்ஸ் எல்லாமே அவர் பர்சனலாக அவராக தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மங்காத்தால நம்ம பார்த்துருப்போம். பயங்கரமாக வைரலான வீடியோ அப்படின்னு சொல்லும்போது வந்து அது மங்காத்தால அந்த வீலிங் பண்ண வீடியோ, அதுக்கப்புறம் வலிமையில் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வீலிங் பண்ணும்போது அவர் பாட்டுக்கு பிடிங்கி பின்னாடி கொண்டுருவார். ஸோ இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ விடாமுயற்சி பட டீம்லேயுமே இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஃப்ராக்சர் கணக்குக்கும் அந்த மனுஷனோட வயசு கணக்குக்கும் இன்னும் இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே டூப் போடாமல் அவரே ஓனாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட தன்னம்பிக்கையும் துணிவையும் பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. அதை தாண்டி நான் வேறு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, டேக் கேர், பாய்.